சென்னை முழுவதும் மிகப்பெரிய ஆதரவலை எங்களுக்கு இருக்கு. சென்னை முழுவதும் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் மிகப்பெரிய ஆதரவை எங்க தலைவர் வேட்பாளர்களை யாரெல்லாம் அறிவிச்சாரோ அவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் திமுகவுடைய ஊடகங்களோ பத்திரிகைகளோ அதை எந்த அளவுக்கு மறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மறைக்கிறாங்க. ஆனா கிரவுண்ட்ல மிகப்பெரிய ஒரு அலை உருவாகிட்டு இருக்கு. அதை நேற்று நீங்க கொளத்தூர் தொகுதியிலே பார்த்திருப்பீங்க. பெரம்பூர்ல இருந்து நாமினேஷன் முடிச்சுட்டு ஜஸ்ட் கொளத்தூர்ல பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது ஒட்டுமொத்த மக்கள் கூட்டமும் எல்லா சாலைகளும் நின்னாங்க. மிகப்பெரிய ஆதரவு அலை உருவாச்சு. இளைஞர்கள், பெண்கள் எல்லோரும் ஓடி வந்தாங்க தலைவரை பார்க்கறதுக்கு. கட்சி சார்பாவோ மாவட்ட செயலாளர்கள் சார்பாவோ எந்த விதமான கட்சிக்காரர்களும் இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை. ஸோ அப்படி ஒரு அலை உருவாச்சு. அதை நேற்று ஈவினிங்கே பதிவு பண்ணியிருந்தேன். காவல்துறை எந்த அளவுக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அதனால பிரச்சாரத்தை ரொம்ப விரைவாகவே முடிச்சுட்டு மக்களுடைய பாதுகாப்புக்காகவே நேற்று தலைவர் கிளம்பினாரு கொளத்தூர்ல இருந்து. அதனால வில்லிவாக்கத்துக்கு வர முடியல. ஆனால் கூடிய சீக்கிரத்துல தலைவர் விஜய் அவர்கள் வில்லிவாக்கத்துல மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொள்வாரு அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்தாரு அந்த மக்களுக்கு. ஏன்னா நேற்று கொளத்தூர் மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து நடந்திருக்கும். எப்படி கரூர்ல நடத்தினாங்களோ, செந்தில் பாலாஜி நடத்தி நீ தொகுதியை மாறி கோயம்புத்தூர்ல போய் பயந்து நிக்கிறாரோ, அதே மாதிரி கொளத்தூர்ல அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வச்சு நடந்து பார்த்தாரு. ஆனா அது நாங்க உணர்ந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ விரைவா எங்களுடைய பிரச்சாரத்தை முடிச்சுக்கிட்டு கிளம்பிட்டோம். அந்த அளவுக்கு காவல்துறை எந்த சப்போர்ட் நேற்று பண்ணல. அது மீடியா, உங்க மீடியாவே லைவ்ல காமிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு வருத்தத்துக்குரிய ஒரு பேரதிர்ச்சி காலையில ஊடகங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. எங்க தலைவர் மேலேயே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கிறாங்க. எங்க தலைவர் என்ன தப்பு செய்தார்? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கும் பல்வேறு இடத்துல தேர்தல் அலுவலர்களா திமுக காரங்களை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. காவல்துறை அதே காவல்துறை தான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் மு.க. ஸ்டாலின் சார் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இந்த காவல்துறை செயல்படுது. அவர் என்ன தப்பு பண்ணாரு? மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் சார் அவர்களே, உங்ககிட்ட 26 கட்சி கூட்டணி இருக்கு, பணபலம் இருக்கு, 75 வருஷ கட்சிங்கிறீங்க, மிகப்பெரிய அடித்தளம் இருக்குங்கிறீங்க, கட்டமைப்பு இருக்குங்கிறீங்க. நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? இதுதான் நாங்க மக்கள் கிட்ட கொண்டு போறோம். நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? எம்ஜிஆர் முடக்கணும்னு நினைச்சீங்க, அம்மா ஜெயலலிதா அம்மா முடக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா அதுக்கப்புறம் உங்களை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு மமதையில நீங்க தேர்தலில் வெற்றி பெற்றுட்டு இருந்தீங்க. தேர்தலில் வெற்றி பெற்று உங்க குடும்ப ஆட்சி மூலியமா உங்க மருமகனுக்கும் உங்க மருமக சபரீஷனுக்கும் உங்க மகன் உதயநிதிக்கும் இந்த ஆட்சியை தாரவாத்து ஊழல் பண்ணி ஒட்டுமொத்த சொத்தையும் உங்க குடும்பத்துக்கு மட்டுமே நீங்க கொடுத்தீங்க. அதை நாங்க உறுதியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். எங்களுடைய பிரச்சாரத்தை மூலியமா சேர்க்கிறோம். உங்களுடைய அமைச்சர் நேரு அவர்கிட்ட எத்தனை கோடி ரூபாய் ஊழல் பண்ணாங்கிறது ஈடி என்ன சொன்னுச்சு? சேகர் பாபு மேல என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு? இந்த செந்தில் பாலாஜி மேல என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு? அந்த ஊழல் எல்லாம் சேர்ந்து அந்த பணம் எல்லாம் உங்க குடும்பத்துக்கு வந்துச்சுங்கிறத மக்களுக்கு தெரியும். அதை நாங்க பிரச்சாரம் மூலயமா நாங்க சொல்றோம் நாங்க. ஆனா மக்கள் பாதுகாப்பு இல்ல, பெண்கள் பாதுகாப்பு இல்ல. 12 வயசு குழந்தை, 12ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை கல்லூரி கொள்ளும் பொழுது கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். அவரை முடக்கணும், அவரை பேச விடக்கூடாது. பேசினா முன்னாடி SOP போட்டு போலீஸ் பர்மிஷன் கொடுக்காம 30 நாளைக்கு ஒருத்தர் தான் போலீஸ் பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 5 மாசத்துக்கு முடக்குனாங்க. இப்ப எலெக்ஷன் கமிஷன் வந்த பிறகு பர்மிஷன் நிப்பாட்ட முடியாதுன்னு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அப்படி மு.க. ஸ்டாலின் சார் அவர்களாலதான் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவர். அவர் இன்னைக்கும் மு.க. ஸ்டாலின் சார் கிட்ட பேசிக்கிட்டு தான் முடிவு எடுக்கிறாங்க. இதுதான் துர்பாக்கியமான நிலைமை தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷனருடைய மேடம் நேர்மையானவங்க, அவங்க பேச்சை இங்க கேட்க மாட்டேங்கிறாங்க காவல்துறை. இதை கடுமையாக நாங்கள் மேடம் எலெக்ஷன் கமிஷன் மேடம் போய் சொல்லுவோம், அர்ச்சனை பண்ண சொல்லுவோம். நாங்க தேர்தல் அலுவலர்கள் பெரும்பாலும் நிறைய இடத்துல நேர்மையா இருக்கிறாங்க. ஆனா மற்ற இடத்துல
இன்னைக்கு பாதி இடத்துல முக்கியமா மு.க. ஸ்டாலின் அவர்களோட ஸ்டாலின் கூட அமைச்சர்கள் அவங்க பேச்சு மட்டும்தான் கேட்கிறாங்க. அதுக்குதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மீதும் சட்டமன்ற உறுப்பினரா வேட்பாளரா இன்னைக்கு நேற்று தாக்கல் செய்த பிறகு முதலமைச்சரா கேண்டிடேட்டா வேட்பாளரா மக்கள் முன்னாடி நிக்கும் பொழுது மு.க. ஸ்டாலின் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய பயம் வந்துருச்சு. அவர் என்ன தப்பு செஞ்சார் மக்கள் கேட்கட்டும். நேற்று குளத்தூர்ல இருக்கக்கூடிய பெண்களே நேற்று கேட்டாங்க, எவ்வளவு பஸ் உள்ள விட்டாங்க, தேவையில்லாத ஆம்புலன்ஸ் உள்ள விட்டாங்க. குளத்தூர் இருக்கு அந்த மாதிரி பஸ் வந்ததா பார்த்ததே கிடையாதுங்கிறாங்க அங்க இருக்க மக்களே. சமூக ஊடகத்துல அங்க இருக்கிற மக்கள் ஒரு 60 வயசு பெண்மணி சொல்லியிருப்பாங்க, எந்த அளவிற்கு திமுக காரங்க எங்களுடைய பிரச்சாரத்தை முடக்குறாங்க. குறிப்பா மு.க. ஸ்டாலின் சார் அவர் தொகுதிக்குள்ள எங்க தலைவர் வந்தவொடனே அவரு ரோட் ஷோ போகும்போது மக்கள் கூட்டம் எங்கேயுமே வரல. ஆனா எங்க தலைவர் வந்தோடனே ஒரு மக்கள் பேராலே உருவாச்சு. ஆனா போலீஸ் சாலைகளை வரைமுறைப்படுத்தல அப்படின்னா மக்களுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை. இதுதான் கரூர் இன்சிடென்ட் சொல்லுச்சு. இவங்களுடைய அரசியல் மு.க. ஸ்டாலின் சாருடைய அரசியலுக்காக மக்கள் செத்தாலும் பரவாயில்லன்னு கரூர்ல காவல்துறை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அதே மாதிரி நேற்று குளத்தூர்ல தன்னுடைய சொந்த தொகுதி மக்களுக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து காவல்துறை எந்த இடம் செயல்படல. 10 போலீஸ் ஆபீசர் மேல போலீஸ்காரங்க மேல நேற்று குளத்தூர்ல கிடையாது. முதலமைச்சருக்கு 2000 பேர் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காங்க. ஆனா அவர் கூட மக்கள் கிடையாது. எங்களுக்கு கிட்டத்தட்ட 10,000-15,000 மக்கள் மேல திடீர்னு மக்கள் அலையா வராங்க, கூட்டமா வராங்க. ஆனா 10 போலீஸ்காரங்களும் கிடையாது. மக்களுடைய பாதுகாப்பையும் சாலையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய பொறுப்பு காவல்துறைக்கு மட்டும்தான் இருக்கு. நாங்கள் ஒரு வேட்பாளர்கள், எல்லா வேட்பாளர்களும் ஒரே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2000 போலீஸ். ஆனா எங்களுடைய தலைவர் வரும்பொழுது கிட்டத்தட்ட 20,000-25,000 மக்கள் ஒரு இயற்கையாவே வரும்பொழுது ஏன் காவல்துறை சரியாக ஒழுங்குமுறைப்படுத்தல? இதுதான் எங்களுடைய கேள்வி. அதுக்கு எங்களுடைய கடுமையான கண்டனங்கள், எங்களுடைய தாழ்வான வேண்டுகோள். அரசியலை நம்ம ஜனநாயக பூர்வமா மக்களிடம் போய் எதிர்கொள்வோம். ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் சார் அவர்களே மக்களுடைய உயிரை பணயம் வைத்து மற்ற கட்சிகள் மேல பழிய போட்டு, குறிப்பா எங்க தலைவர் விஜய் சார் மேல பழிய போட்டு எங்களுக்கு கெட்ட பேரை நடத்தி நீங்க நல்ல பேர் உருவாக்கி அரசியலை ஜெயிக்கணுங்கிற ஒரு போலியான ஒரு கருத்தை உருவாக்கக்கூடிய அரசியலை நிப்பாட்டுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.